புதுசா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும். க்ளீனிங், ஆர்கனைசிங், குக்கிங் எல்லா விதமான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஆடி மாதன்றனால இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே சாமி சிலைகளையும் நம்ம சேர்த்து பூஜை பாத்திரத்தோடையே வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சிங்கில் எப்போவுமே வாஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்டர் டாப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய், நெய் இது எல்லாத்தையும் வேறு கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நெய்யை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதாவது துளசி செடி, வாசல் ஏற்றுற விளக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக அது மேலேயே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்திலலாம் லைட்டாக எடுத்து விடுறேன். ரொம்பலாம் போட்டு எடுத்துக்கலை, சும்மா ஜஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன், அவ்வளோதான். இந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதைத்தான் இப்போ நம்ம பளிச்சுன்னு கொண்டு வர போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா பொருளும் க்ளீன் பண்ணுன்றனால ஒரே ஒரு லெமன் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெசல் வாஷிங் ஜெல், என்கிட்ட ப்ரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். இந்த காமாட்சி விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடுக்குகள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் நிறையவே ஸ்டாக் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் தேவையில்லைங்க. லைட்டாக அந்த பவுடர் நம்ம ஜெல்லோடு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். 1 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பராக பளிச்சுன்னு இந்தளவுக்கும் வந்துடும். ஸோ இந்தளவுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பொருள் 3 பொருளையும் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சிலை எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணுறதெல்லாம் மீறி லாஸ்ட்டில் நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு சுத்தமான துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அந்த ஷைனிங் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கருத்து போகாது. நல்ல புதுசு மாதிரியே எப்படி வாஷ் பண்ணும்போது இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே வாஷ் பண்ண உடனே நல்ல தண்ணியிலே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு இருந்தது தான் நம்ம இவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஆக்கியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.